அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் அபி. வெல்கம் பேக் டு டிட்டர்மைன் யுவர் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம இக்னோர்மெண்ட் எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைங்கன்னு சொல்லலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஏன்னா ஒருத்தவங்களை நம்மளை ஒதுக்குறது, ஒருத்தவங்க நம்மளை புறக்கணிக்கிறது, இது எல்லாமே இக்னோர்மெண்ட் தாங்க. இப்போ ஒருத்தவங்க நம்மளை சரளமாக பேசிகிட்ருக்கோம் ஒருத்தவங்கக்கிட்ட. ஸோ ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே லிசன் பண்ணுறவங்க டக்குன்னு இன்னொருத்தவங்கக்கிட்ட அட்டென்ட் பண்ணாமல் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லாமல் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதும் ஒரு வகையான இக்னோர்மெண்ட் தான். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எப்படா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பர்சன்ஸ். யாச்சா அவங்க நம்மளை இக்னோர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெலாம் தான் இந்த வீடியோ. ஸோ அது எப்படி அதை தாங்கிக் கொள்வது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறத விடு, இப்போது நம்ம யாரெல்லாம் ஒதுக்கலாம் ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒதுக்க வேண்டியது நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு இதுதாங்க, பெரிய தவறு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்க ஒதுக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சோ போய் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் கேட்குறது. இன்னொன்று, தயவு செஞ்சு never ignore a person who loves you, cares for you and misses you. ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் இக்னோரே பண்ணிடக்கூடாது, ஒதுக்கவே கூடாது. ஏன்னா அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் நம்மளுக்கு அன்பும் தருவாங்க, அரவணைப்பும் தருவாங்க, நம்மளுக்காக எங்கேயும் இருப்பாங்க, நம்மளுக்காக அவங்க உயிரை கூட தர்றதுக்கு தயாராக இருக்க பர்சன்கிட்ட மட்டும் நம்ம ஒதுக்கவே கூடாது. அவங்கள எந்த நேரத்துலையும் நம்ம அவங்க ஒதுக்கிடவே கூடாது, அந்த எந்த சூழ்நிலையுமே அவங்க ஒதுக்கக்கூடாது. ஸோ அப்படி ஒரு பர்சன் தான் நம்ம எப்போவுமே நம்மளுக்காக ஒரு பர்சன் எப்போவுமே நம்ம லைஃப்பில் அப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்கள இக்னோர் பண்ணாமல் நம்ம அவங்கள எப்போவுமே நம்மளை கூட வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஓகே, இப்போ நம்ம யாரை இக்னோர் பண்ணக்கூடாதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்மளை இக்னோர் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஒருத்தவங்களை நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நான் என்ன சொன்னாலும் அவங்க என்னோடய வார்த்தைக்கு அவங்க உயிரே தரமாட்டுறாங்க. அப்போ இருக்கும் போது நான் என்ன பண்ணும்? நான் அவங்கக்கிட்ட போய் எப்படி கத்துறதா? நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கத்துறது ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்கள் என்ன தான் கத்துனாலும் அவங்க ஆல்ரெடி உங்கள் மேலே ஒரு வெறுப்பில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் எச்சா கத்தும் போது எச்சா தான் அவங்க பிரிஞ்சு தான் போவாங்களே தவிர எந்த நாளும் அவங்க கூட சேர்ந்து வர மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படி என்ன பண்ணணும்னா, நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு உங்களோட ஃபேவரட் சாங் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேவரட் ஸ்பீச்சாக இருக்கலாம், ஃபேவரட் சாங்காக இருக்கலாம், ஏதாவது ஒன்று. சப்போஸ் உங்கள் கையில் மொபைல் இருந்ததுன்னா அதை கேளுங்க, இல்லை ஏதாவது மனசுக்கு தோன்ற பாட்டு பாடுறதுனாலும் பாடுங்க, உங்களுக்குள்ளேயே பாடிக்கோங்க. ஏன்னா அது உங்கள் ஹார்ட் பீட், உங்களோட ப்ரெஷர், உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் ஒரு மெயின் அண்ட் காமன் விஷயம் என்னென்னா, சின்ன விஷயத்துக்கு கூட ஃபீல் பண்ணுறது. இப்போ அச்சோ அவங்க ஒதுக்கிட்டாங்க நம்மளைய, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறத நிறுத்தணும். ரொம்ப ஃபீல் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் வர்றது அழுகை தான். நம்மளையே அறியாமல் கண்ணிலேருந்து வந்துடும். அது இன்னும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஃபீல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணலாம். நீங்கள் ஃபீல் பண்ணும்போது மைண்டு போகுது, நம்ம பாட்டு எடுத்து பாடலாம், இல்லை ஏதாவது பிடிச்சதை பண்ணுறது, புக்ஸ் பிடிக்குன்னா புக்ஸ் ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணால் அது உங்களோட ஹெல்த்தையும், உங்களோட மைண்டையும், உங்களோட மூடையும், உங்களோட ஒர்க்கையும் தான் அதை பாதிக்க போகுது. அதை இக்னோர் பண்ண பர்சனுக்கு ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் ஃபீல் பண்ணால் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தெரியக்கூட போகிறதில்ல. கரெக்டு தானே? ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஃபீல் பண்ணி அழுகிறதெல்லாம் நம்மளுக்கு தான் மட்டும்தான் தெரியும். நம்ம மூட், நம்ம எனர்ஜி, நம்ம ஒர்க் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். ஆனால் நம்ம இக்னோர் பண்ண பர்சன்ஸ் அவங்க மட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ இட் இஸ் டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் ஃபீல் பண்ணுறக்கு இது உங்கள் மிஸ்டேக் இல்லை, அவங்க தானே உங்களை இக்னோர் பண்ணாங்க. அப்போ அவங்க தான் அதை ஃபீல் பண்ணணும். இவ்வளோ ஒரு நல்ல பர்சனை நம்ம ஒதுக்கிட்டோமே, அந்த இடத்துல அவங்க நம்ம இக்னோர் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபீல் பண்ணணும். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அவள் நம்மளை ஒதுக்கிட்டா, சரி விடு, அவளாம் பேசுகிற வழிக்கு விட்டுருங்க, அமைதியாக விட்டுருங்க. அவங்களாம் ஒரு நாள் வருவாங்க, அப்போ பேசி அப்போ மறுபடியும் சேர்ந்துக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட். எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய விஷயந்தான் அவங்க கிட்ட போய் நீ ஏன் இந்த இடத்துல நீ எனக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே கோவம் உச்சந்தலைக்கு போய் அப்படியே பேன்னு கத்துவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அதெல்லாம் சுத்தம் வேஸ்ட். அவங்கெல்லாம் அது அந்த இடத்துல அப்படியே தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. நீங்கள் தான் நான் கத்திட்டனோ தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மறுபடியும் வந்து ஃபீல் பண்ண போகிறீங்க. ஸோ இட் இஸ் டோட்டலி வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களையே தான் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. நீங்கள் உங்கள் கூடயே பேசுங்க. நம்மளுக்கும் உயிர் இருக்குது. ஸோ நம்ம கூடயே பேசிக்கலாம். என்ன பேசுகிறது, நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்குது, நம்மளுக்கு ஒன்று ஏம் இருக்குது, அதை அச்சீவ் பண்ண போங்க. இவங்களோட பேசி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க போகிறது எவ்வளவோ மேல். நமக்குள்ளேயே பேசி நமக்குள்ளேயே டிசிஷன் எடுத்துகிட்டு சீக்கிரட்டாக மூவ் பண்ணி நம்ம கோலை அச்சீவ் பண்ணால் தான்னால அவங்களே வந்து பேசுவாங்க. இது மட்டும் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஒன்லி யூ நோ ஹூ யூ ஆர். ஸோ நீங்கள் யாருன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஏம் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகுவீங்க. ஸோ எப்போவுமே அவங்க இக்னோர் பண்ணால் நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் ஏம் நோக்கி தூக்கி போட்டுட்டு உங்கள் ஏமை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைங்க. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நான் உங்கள் அபி. அப்புறம் வந்து நேற்று நான் ஹாப்பினஸ் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்களும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு பாருங்கள். மேலும் வேறு ஏதாவது உங்களுக்கு கேரக்டர்ஸில் வந்து டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ.